தூத்துக்குடியில் இனி யாரும் சாலையில் செல்லும் பொழுது போலீசாரிடமிருந்து தப்ப முடியாது. காரணம், தூத்துக்குடி முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. அந்த தொடக்க விழாவிற்குத்தான் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வருகை தந்திருக்கிறார். இந்த நிகழ்வில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உட்பட தூத்துக்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் மதன் உட்பட போலீசார் திரளானூர் கலந்து கொண்ட விழா. ஆமாங்க, ரோட்டுல வாகனங்கள் போகுதுன்னா அந்த வாகனத்தினுடைய நம்பரை தெளிவா பதிவு செய்வதற்கென்று சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்குது. அதனால போலீசாருக்கு அல்வா கொடுக்கலான்னு சொல்லி யாரும் தப்ப முடியாது. அந்த நிலைமை இன்றைக்கு உருவாக இருக்கிறது. தூத்துக்குடியில் எல்லோரையும் வியக்கும் வைக்கும் வகையில் இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கேமராக்களை பொருத்திய அதற்கான ஆலோசனை வழிகாட்டியவர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மயிலேறும் பெருமாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சிசிடிவிக்கள் மிகப்பெரிய மூன்றாவது கண்காணிப்பு குற்ற செயல் நடைபெறுவதை குறைக்க தீர வேண்டும். அதுபோல முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுப்பது என்ற ஒரு திட்டமிடுதல் காரணமாக நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பேற்ற உடனே எல்லா பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்தாங்க. அது இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 650 கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதுல இன்னைக்கு வந்து 430 தொடங்கி வச்சிருக்காங்க. அதுல அநேக பல்வேறு கிட்டத்தட்ட 100 கணக்கான கேமரா வந்து ஒரு முகத்தை பேச வச்சு அடையாளம் காண்றது. ஒருவேளை ஒரு இடத்துல ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கரெக்டா அவங்க எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு நவீன தொழில்நுட்பத்தோட கூடிய கேமராக்கள், அதே போல ட்ரோன் வசதி கொண்ட பயிற்சி பெற்ற காவல்துறையினால் பயிற்சி பெற்ற காவல்துறையினால் கண்காணிக்கக்கூடிய அளவுல ட்ரோனோடு கூடிய கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கும் கண்காணிப்பு பண்ணக்கூடிய அளவுல ட்ரோன் வசதியோட உடைய கேமராக்களும் இங்க அமைக்கப்பட்டிருக்குது. கரண்ட் இல்லாட்டாலும் பேட்டரியில இயங்கும். அது போல யாராவது அதை எடுக்க உடைக்க முயற்சி பண்ணாலும் எச்சரிக்கை பண்ணக்கூடிய அளவுலையும் அந்த கேமராக்கள்ல எல்லா வசதியும் செய்யப்பட்டிருக்குது. அதனால நிச்சயமாக இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த கண்காணிப்பு கேமராக்கள், ஏற்கனவே 2000 கண்காணிப்பு கேமராக்கள் நகரம் முழுவதும் இருக்குது. இன்னைக்கு கூடுதலாக 650 அமைக்கப்பட்டிருக்குது. இது நம்முடைய மக்கள் நலன் காக்கக்கூடியதாக, மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியதாக இந்த ஒரு நவீன யுக்தியுடன் கூடிய நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த கேமராக்கள் காவல்துறைக்கு உபயோகமாக இருக்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, நம்ம குடும்ப வன்முறை பொறுத்த வரைக்கும் குடும்ப வன்முறை சட்டத்தை செயல்படுத்துகிற ஒரு துறை வந்து சமூக நலத்துறை. அதனால மாவட்ட சமூக நல அலுவலகத்துக்கு போனாங்கன்னா குடும்ப வன்முறைனாலும் சரி, வரதட்சணை கொடுமைனாலும் சரி, அதுல கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க நமக்கு சமூக நலத்துல போனீங்கன்னா அதுக்குன்னு தனியாக பாதுகாப்பு அலுவலர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட புகார் தரும்போது அவங்க அதை விசாரிச்சு மறுபடி காவல்துறையோட நடவடிக்கை வேணும்னா காவல்துறைக்கு, அனைத்து மகளிர் காவல்துறைக்கு அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. இல்ல கோர்ட்ல கேஸ் வழக்கு தொடரணும்னாலும் அந்த பெண்ணுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. இவ்வாறு அந்த அவருடைய வன்முறையில இருந்து காப்பாற்றுறது. இதுக்கு என்ன பண்ணணும்னா பெண்கள் 181 போன் பண்ணா போதும். 181 வந்து ஒருவேளை இரவில் தங்க முடியலனாலும் ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம். 15 நாள் வரை கூட அங்க தங்கிக்கிடலாம். அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை, மருத்துவ நடவடிக்கைகள், அவங்களுக்கு கலந்த ஆலோசனை, அதாவது கவுன்சிலிங் கொடுக்கறது, தொடர் நடவடிக்கை எல்லாமே சமூக நலம் அவங்களுக்காக பண்ணும். மகளிர் நலம் காக்கப்பட வேண்டும். ஏன்னா மகளிர் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு அநேக இடங்கள்ல அவர்களுக்கு எதிரான குற்றச்செயல் நடைபெறுகிறது. உடல் அளவில் வலிமை குறைந்தவர்கள் பெண்கள், அதனால நிறைய தாக்குதலுக்கு உள்ளாகிறது, உள்ளிட்டு வன்முறைக்கு இது பண்றாங்க. குடும்பம் மட்டும் அல்ல, வெளிப்புறத்துல அவர்களுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதனால மகளிர் நலம் காக்கக்கூடியதாக அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணம் என்பதை அவர்களுக்கு அறிவுறுத்தலாக கூறி வந்தது. நன்றி. நன்றி.
சரி சரி நல்லா இருக்குது. எல்லாமே ஸ்டாட்டிக் கேமரா லெவல் நம்பர் பிளேட் அப்படியே காமிங்க. நம்பர் பிளேட் என்னோட சொன்னாரா இல்ல ரேல் பேர் வந்து நெக்ஸ்ட் புக்ல ப்ராஜெக்ட்லாம் இப்போ வரல. இந்த இதுல உள்ளது எல்லாமே இதுல பீப்பிள் ஐடென்டிஃபை பண்றாங்கல இது பீப்பிள் ஐடென்டிஃபிகேஷன் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் சார். ஆமா வெஹிக்கிள் ட்ராக்கிங் சிஸ்டம் அதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு நினைக்கிறேன் சார். இல்ல எல்லா கேமராஸ்லயும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படியா? மேடம். இப்போ ஃபேஷியல் ரெகக்னிஷன்ஸ் எல்லாத்துலயும் உண்டு. பீப்புள்ஸோட கவுண்டிங் கிடைக்கும். இது பண்ணுங்க. என்ன மைக்கும் பாருங்க. நம்பர் இதுல ஒண்ணுமே இல்லை சார். 5 என்ன நெட்வொர்க் இல்ல ட்ரோன் கூட காட்டுங்க. ட்ரோனா இருந்தாலும் தீபாவளிக்கு எங்க இருக்குது சார் மவுஸ்? இல்ல தனி மோஷன் டியூட்டி யாராவது போடுறீங்க? எப்போதும் ஆகட்டும். ட்ரோன் எந்த இடம் வந்து இது வியூ டிசிக்னோட எல்லாமே ஈஸியா நம்பர் இதெல்லாம் கேப்சர் பண்ணுங்க. பக்கத்துல